இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான நெல்லிக்காயை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றுக்கு மேலே யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா நெல்லிக்காயிலையும் முன்னாடி பின்னாடி கோம்பு இருக்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா நெல்லிக்காயும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டு வரணும் வேர்க்கடலை. வேர்க்கடலை 3/4 வறுபட்டோன்னையும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா ஜீரகம் சோம்புலாம் கருகிடும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும் சோம்பும் ஜீரகமும் வறுபட்டோன்னே. அப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறோம், அதனால் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 10-15 பல் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு மிளகாய் சேர்த்திக்கிறேன், பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம முன்னையே வறுத்து வச்ச வேர்க்கடலை, சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி இதெல்லாம் வெங்காயம்லாம் வதக்கி வச்சோல்லையே, அதை ஆறிடுச்சு, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்துட்டு நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்கட்டுன்னு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துச்சு, நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெந்தய பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பவுட்ரு. நீங்கள் பவுட்ரு உங்கள்கிட்ட வெந்தய பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து வறுக்கையிலேயே அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலையோடு சேர்த்து வறுத்து போட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நெல்லிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். நம்மளுடைய நெல்லிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயை அப்படியே நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, புளிக்குது கசக்குதும்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ சீசனில் நெல்லிக்காய் கிடைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.